வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ப பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னன்னா, எதிரியோட வீட்ல வந்து தெய்வத்த விரட்டக்கூடிய முறை. இதுக்கு வந்து நெறைய நண்பர்கள் வந்து மாந்திரிகன்ட்ட தேடி போவாங்க. எதிரியோட தெய்வத்த கட்டுவாங்க. எதிரிய கட்டுவாங்க. அப்படி இல்லன்னா அவன் தெய்வத்த வந்து ஸ்தம்பிச்சு போக வப்பாங்க. சரிங்களா? இந்த மாரி முறைகள் உண்டு. ஆனா, எந்த ஒரு செலவும் இல்லாம எப்படி எளிமையா எதிரியும் சரி, எதிரியோட தெய்வத்தையும் சரி எப்படி விரட்டுறது அப்புட்ன்னு தான் நம்ப பார்க்க போறோம். இதுக்கு வந்து அ மயானத்துல இருக்க அமாவாசையில துர்மரணம் அடைஞ்ச அந்த மயான சாம்பல் சரிங்களா? அந்த இது வேணும். கரும்பன்றியோட கொழுப்பு. கரும்பன்றியோட கொழுப்பு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா, பன்றி ரத்தம், அப்படி இல்லன்னா மாட்டு ரத்தம். சரிங்களா? இது 3 மட்டும் இருந்தா போதும். இந்த இத வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சனிக்கிழமை ராவு காலத்தில அப்படின்னா நல்லா 3த்தையும் கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு எதிரியோட வீட்ல அடிக்கலாம். சரிங்களா? எதிரியோட நீங்க வீட்ல அடிக்கும்போது, எதிரிக்கு வந்து அங்க அவனுக்கு தரித்திரங்கிறது பிடிக்க ஆரம்பிச்சுரும். அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் வீட்டுக்கே பிடிக்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அவன் வீட்ல ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா, 10 பேருக்குமே அந்த பாதிப்பு குடுக்கும். எதிரி குடும்பமே சர்வநாசமாகும். சரிங்களா? இது அவனுக்கு மட்டும் கிடையாது. அவனோட குடும்பத்துக்கே இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஆபத்த இது பண்ணும். சரிங்களா? இத வந்து சில வீட்ல வந்து நம்ப ஏவல் பண்ணா ஏவல் போகாது. ஏன்னா, அவன் சில கட்டு போட்டு வச்சிருப்பான். ஏன்னா, காளிய வச்சு நெறைய கட்டு போட்டு வச்சிருப்பான். வீரபத்திரன வச்சு கட்டு போட்டுருக்கலாம். ஆஞ்சநேயர வச்சும் கட்டு போடலாம். மாடன் வச்சும் கட்டு போட்டுருப்பாங்க. அவன் எந்த கட்டு போட்டிருந்தாலும் சரி, சரிங்களா? அவன் வீட்ல நான் சொல்லக்கூடிய முறைய நீங்க பண்ணிட்டீங்கன்னா, தெய்வம் கிட்டயே வராது. எப்பேர்ப்பட்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, தெய்வங்கிறது வந்து அவன் வீட்ல குடிகொள்ளாது. இதெல்லாம் அனுபவத்துல நான் சொல்றேன்பா. சரிங்களா? இதெல்லாம் அனுபவத்துல கைகண்ட முறை. நீங்க தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? இன்னும் ஒரு ஸ்க்ரீன்ல நான் ஒரு மந்திரம் குடுத்துருக்கேன். என்ன அப்டின்னா, நான் இந்த மாரி குடுவையில நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நீங்க இது பண்ணிட்டு, நான் ஸ்க்ரீன்ல குடுக்குற மந்திரத்த மயானக்காளிய நெனச்சு ஒரு 108 திருப்பு சரிங்களா? 108 திருப்பு நெனச்சுட்டு எதிரி வீட்ல அவன அடிச்சீங்கன்னா, எதிரியானவன் குறிப்பிட்ட நாள்லயே படுத்த படுக்கையா போவான். சரிங்களா? அவனுக்கு நேரம் ரொம்ப சரியில்ல அப்புட்ன்னா, மாரணமும் ஆகும். சரியா? ஆள தட்டி விட்டுரும். இந்த மாரி வேலைகளும் இது பண்ணும். சரிங்களா? இது வந்து ரொம்ப எளிய முறை தான். ஆனா இதோட பவர் வந்து பண்ணவங்களுக்கு தெரியும். இது எப்படி இது விளையாடுது அப்டின்ட்டு. இத வந்து நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்துங்க. சரிங்களா? சில பேர் சொத்து பிரச்சனைக்கு நம்மகிட்ட இந்த இது வாங்கிட்டு போவாங்க. தவறான இந்த இந்த மண்ணு பிரச்சனை, இந்த நகை பிரச்சனை, இந்த மாரி பணத்துக்காக இந்த மாரி முறைகள பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, இந்த மண்ணு பிரச்சனை, இந்த சொத்து பிரச்சனைய தலையிடாதீங்க. எதனால அப்புட்ன்னா, அது ஒரு பெரிய பிரச்சனையில இழுத்து விட்டுரும். சரிங்களா? இது என்னோட குரு சொன்னது. எதுவும் ஓப்பனா என்னால சொல்ல முடியல. அது வந்து உங்களோட வம்சாவளி மேல கை வைக்கும் அந்த கர்மாங்கிறது. சரிங்களா? இந்த செய்வன பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இந்த தொழில்ல நம்மள நஷ்டம் பண்ணிட்டான், அ இது பக்கத்து வீட்ல ஏதாவது சண்டை, ஏதாச்சும் ஒண்ணுனா நீங்க தாராளமாக இந்த முறைய நீங்க கையில எடுத்து அடிக்கலாம். சரிங்களா? 100க்கு 100% விளையாடும். துல்லியமா விளையாடும். 2வது இந்த முறைய பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு நீங்க போகும்போது, ஒண்ணு கடல் நீர்ல குளிங்க. அப்படி இல்லன்னா ஒரு தண்ணீல ஒரு ஒரு இதுல கல்லுப்புல ஃபுல்லா போட்டு அதில குளிச்சுட்டு, அப்படின்னா மஞ்சள்ல கலந்து நீங்க குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு போங்க. எதனால அப்படின்னா, உங்க தெய்வமே உங்களை விட்டு விலகிக்கும். இந்த முறைய நீங்க பண்ணும்போது. சரிங்களா? இந்த மாரி மாந்திரீக விஷயங்கள், தாந்திரீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.